ஹலோ கைஸ், நான் ரியஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டவர் ஆஃப் கார்ட் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவலா இருக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதுவே எனக்கு போதும். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் இதுல போட்டிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அப்பதான் கதையே புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்ப அந்த மேன்சனும் ஹீரோவை மிரட்டிட்டு இந்த இடத்துல நிற்கும் போது நம்ம லார்ட் டெவிலும் அதான் நம்ம கேங்கு பிரின்ஸ் இந்த இடத்துல நமக்கு தான் ஆபத்து, வா இந்த இடத்துல கிளம்பும். என்ன பேசுறப்பா நீ, அவன் தனியா விட்டு போலான்ற. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இடத்துல கிளம்பும் போது இந்த மேன்சனும் ஓடிய சீக்கிரமே இந்த ஜின்ஜோனா திரும்ப போகுது. நம்ம ஏன் அது கூட விளையாடக்கூடாது பேபி? அந்த ஜின்ஜோனாவோட ஃபிளவர்ஸ் எல்லாமே மேலதான் இருக்குது. எப்போ இந்த ஜின்ஜோனா திரும்ப பாக்குதோ அதெல்லாம் அப்ப கீழே நோக்கி வரும். நீ அந்த ஃபிளவரை எடுக்கும் போது கண்டிப்பா உன்னையும் நான் பிடிப்பேன். ஆனா அந்த சமயத்துல உன்னோட லைஃப் என் கிட்ட மாட்டிக்கும். அதுக்கு நீ தயாரா? ஹீரோவும் தலையாட்ட. சரி இந்த கேம் ஆரம்பிக்கட்டும். ஜின்ஜோனா திரும்ப போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் பிரின்ஸும் எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்றோம், அவனை விட்டு வந்து சரிதானா? முட்டாள் மாதிரி பேசாத பிரின்ஸ், நம்ம இந்த ஜின்ஜோனாவோட முழு உடம்புலதான் இப்ப உள்ள இருக்கும். என்னது அந்த எக்ஸாமினர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கே இல்லையா? இந்த ஜின்ஜோனாஸ் எப்ப வேணாலும் திரும்பும், அதுக்குள்ள நம்ம அந்த பூவை எடுத்தாகணும்னு. அது மட்டும் இல்லாம அது திரும்பும் போது வேற ஒரு சைட்ல எப்படியோ ஒரு ஆள் நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்ம வயலோட லொகேஷனை தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம கூடவே எல்லாரும் இந்த இடத்துல ஓட சொல்லணும். ஏன்னா ஒன்ஸ் எல்லாருமே அவன் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவான். பயங்கரமான ஐடியா கொடுத்தீங்களா டெவில்? அதுக்கப்புறம் வயல இருக்கிற லொகேஷனை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்க. என்ன இது வயலோட லொகேஷனா? அதுக்கப்புறம் இவங்க ஆச்சரியப்பட்டு அந்த இடத்த நோக்கி ஓட. அடடா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, போரிங்கா இருக்கு, கொஞ்ச நேரம் பேசலாமா ஃபேக் பாய்? சரி உன்னோட டார்கெட் அந்த த்ரோன்ல இருக்க ஜஹாலோட சீட் தானே. உன்னோட வாழ்க்கையை அதுக்காக தானே இந்த டவர்ல கழிக்கிறேன். ஆனா அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு தேவை எல்லாமே இந்த டவரோட கிங் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எனக்கு இருக்கணும். அதுக்கான ஃபன் எனக்கு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த டவரோட வெளி உலகத்தை நான் பார்த்தே ஆகணும். அதை நோக்கிதான் நான் போறேன். அது என்ன இருக்கு தெரியுமா? டவருக்கு வெளியில முடிவில்லாத வானம் இருக்குது. அந்த வானத்துல எண்ணிக்கையில் அடங்காத இன்ஃபினிட்டி ஸ்டார்ஸ், கூடவே டார்க்னஸோட நிறைஞ்ச பிரபஞ்சம் இருக்கு. அதை பத்திலாம் நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டவர் தான் பெரிய விஷயமா தெரியுது. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எனக்கு அதை பத்தி தெரியவும் தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணும் இந்த இடத்தோட அரியணையோ நட்சத்திரங்களோ தேவையில்லை. ஆனா எனக்கு நெருங்கினவங்கள யாராச்சும் காயப்படுத்த நினைச்சாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வாவ் பேபி, உன்னோட தைரியமான வார்த்தைகளை நான் பாராட்டுறேன். அதுக்கப்புறம் மேல இருந்து பூச்சிங்களை விட இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 10 9 8 7 6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட லொகேஷன் நோக்கி எல்லாரும் வராங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹீரோவும் அப்படிதான் வர வச்சிருக்க எல்லாரையும். வயல எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு இவனை பத்திட்டு போய் வர பார்த்தா அந்த டைம் அவன் மேல இருந்து கீழே வந்து இருக்கான். வா இது ஃபன்னுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை பயன்படுத்தி விளையாட்டு ஆரம்பிக்குது பேபிஸ் அப்படின்னு அவன் சொல்ல அவன் அட்டாக் பண்ணலான்னு வரவும் வயல காப்பாத்துறதுக்காக இவங்க எல்லாரும் முயற்சி பண்ண அவன் அட்டாக் பண்றாங்க. பிரின்ஸ் பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேங்க சொல்ல அவனோட சீலை கிரியேட் பண்ணி அவனை அப்படியே அடிச்சு வைக்க இவன் லேசரா பயன்படுத்தினால அவனோட வேலை செய்யல. அவன் பார்த்தா அசால்ட்டா இருந்து தப்பிக்கிறான். டென்ஷன் ஆகி இவன் அட்டாக் பண்ணிருக்கு. ஒரு இடத்துல அவன் என்னடா கிட்ட வந்துட்டு இதெல்லாம் வடிச்சு போட்டு கேங்க தூக்கி அடிக்க இவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் பத்திரமா இருக்காங்க. இவ்வாவும் ஆமா என்னதான் இங்க நடக்குது? அவன் யாரு? பேட்மனோ? அவன் யாருன்றதுலாம் தெரியல. ஆனா இப்போதைக்கு அவன் நம்மளோட எனிமின்றது தெரியுது. அவனை அட்டாக் பண்ணுங்க, அவனை நிறுத்தணும். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் செஞ்சு நம்ம மேன்சோனை நிறுத்துறாங்க. இவங்க அட்டாக் பண்ண பெரிய பிளாஸ்ட் அந்த இடத்துல நடக்கு. அவன் செத்துட்டான் அப்படின்னு இவங்க சந்தோஷமான அதுல இருந்து டக்குன்னு வரான். என்னது அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. என்ன இதுல இருந்து தாப்பிக்கலாம் முயற்சி பண்றீங்களா? சத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவனோட செஞ்சவை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அவனும் அட்டாக் பண்றான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த ஜின்ஜோனா ஃபிளவரை எடுத்துன்னு வர அந்த பிக்கியை துரத்துக்கின்னு நம்ம மெசங்கும் முன்னாடி வர ஒரு நிமிஷம் இவனுக்கு பதட்டமாயிடுது. இந்த பொண்ணு என் குழுக்க வர இவன் நம்ம அட்டாக் பண்றோம்னு சொல்லிட்டு பதட்டமாகும் போது ஹீரோவும் ஷாக்காக வேகனும் மெசங் இருந்தாலும் பண்ண ஒரே ஒரு அட்டாக்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு மெசங்க காப்பாத்திட்டு இருக்கான். அவனுக்கு பிளட் பயங்கரமா கசிஞ்சுன்னு இருக்கு. வயலே ஏஞ்சுக்குங்க வயலே அப்படின்னு மெசங்க கதை எழுதுன்னு இருக்கு. இதை பார்த்த மேன்சனும் ஓ இதெல்லாத்துக்கு காரணம் நீதானா? ஒரு வழியா நீ மாட்டிக்கின என்கிட்ட. வயலே என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே வந்து பாக்க மெசங்கும் வயலே ஏஞ்சுக்க வரான்ற விஷயத்த சொல்ல என்னாச்சு கட்டாயமா நீங்க அவளை காப்பாத்தணும்னு. ஏய் உனக்கு திமுரு தான்டா, இந்த நிலைமைக்கு ஆளாந்து நீ தானே. ஏய் பேபிஸ் இப்ப நான் அவனை விட்டுறேன், அவனை போய் பாத்துக்கோங்க, அடுத்த முறை பாக்கலாம். எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. இது அந்த ஜிஞ்சனஸ் பரவாயில்ல. ஆனா ஏன் காரணம் எல்லாம் எனக்கு தெரியாது. பட் இதுக்கான ஒரு ரிவார்டும் எனக்கு எதிராக போராடின ஒருத்தன் ஒன்னும் ஸ்ட்ராங்கா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவனை நடந்து போக வெளிச்சத்துல இப்பதான் அவனோட பாடியை பார்த்து செல்வர் யார் மண்டேனும் இந்த டாட்டூ அடடா இவனா மேசினோ ஒரே மேசினோவா அது அப்படின்னு அவனு ஷாக்காக. அதுக்கப்புறம் அவனு வெளியே வந்த எக்ஸாம் நடத்துற அந்த
அந்த எக்ஸாமினரும் டேய் இத்தனை நாளா இந்த இடத்துல இருந்து வர எக்ஸாமினர்ஸ் எல்லாருமே நீ கொண்டுட்டு இருக்கல, இந்த தடவை மாட்டணும்டா, இந்த எல்லாத்துக்கு காரணம் நீ தான்டா, உன்னை அங்க கொட்டத்துக்காக வந்திருக்கோம், அவனை போய் கொள்ளுங்க சொல்லிட்டு இவனோட அடியாட்களை வச்சு அடிக்க இவனை பின்னாடி இந்த அட்டாக் பண்ணலான்னு பாக்க இது எதுவுமே வேலை செய்யாது, கண்டிப்பா தோத்து தான் பாருங்க பாக்குறீங்களா அப்படின்னு ஒரே ஒரு அட்டாக் தான். மிகப்பெரிய வெடி விபத்துல அவனுக்கு பறந்து போக இன்னொரு பக்கம் இவன் கீழே விழவும் இவன் மேல காலம் மிதிச்சுட்டு உனக்கு எவ்வளவு திமிரு, சின்ன பையனாட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் கையில வச்சுக்கிறேன் இது என்ன தெரியுமா உனக்கு, ஜிஞ்சனாவோட குழந்தை. இது ஃபர்ஸ்ட் டைம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்ப்போம் இது, அது உனக்கு தெரியுமா? காரணம் இதோட உடம்புலதான் இந்த குழந்தை ஒளிஞ்சுன்னு இருக்கும். இது பூவை சமந்துக்கு இந்த இடத்துல சுத்துறத சொல்லி நீங்க இதை கண்டுபிடிக்க உள்ள அமைச்சிருக்கீங்க ஆட்களை. எப்படி எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? என்ன வேல்யூபிளான ஒரு ஃபிளவருக்காக உள்ள சாகிறதுக்காக யாரும் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம 21வது ஃப்ளோர்ல சில மக்கள் பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்றது உனக்கு தெரியுமா? ஆனா நீ என்ன பொறுத்த வரைக்கும் குட்டி பையன் தான், இன்னும் சில வருஷங்கள் ஆகட்டும், இன்னும் இந்த ஜிஞ்சோனாஸ் அப்புறம் இந்த ஃபிளவர்ஸ் எல்லாமே வேல்யூபிளானதா இருக்குது இல்ல, அதனால இந்த வேலை இன்னமும் தொடரட்டும். ஆனா நான் விட மாட்டேன், கண்டிப்பா நீ பெரிய பிரச்சனையில கை வைக்கிற, எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் சமாளிக்க தயாரா இருக்கேன். எனக்கு பயமா இருக்குன்னு நினைச்சேன். என்ன அந்த எக்ஸாம் எழுதிக்கிறான், என்னடா இவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் அப்படின்னு பாக்க அதுக்கப்புறம் அவனு கிளம்பி இவனோட வீட்டுக்கு வரேன். நல்ல வேலை பண்ணீங்க சார். யோடி இது உனக்கு தெரியும்ல, இதை நான் படிச்சுட்டேன். ஓகே ஓகே சார். மிஸ்டர் மேசினோ, ஆனா உங்களோட ஃபேஸ்ல யாரோ கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கேன். என்னது கட் பண்ணி விட்ட மாதிரி தான்? அப்ப சின்ன வெட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு இருக்கான் அவனோட கணத்துல. இதை பார்த்துட்டு அவனே ஷாக்க வரான். என்னது என்னோட முகத்துல ஒருத்தன் அட்டாக் பண்றானா? உண்மையிலேயே அவன் ரியல் மான்ஸ்டர் தான். யோஜி உனக்கு ஒரு வேலை, ஃபேக்ல புதிய ஒரு பேபி ஸ்லேயர் சேர்ந்திருக்கான், அவன் மேல உங்களோட கண்ணை வச்சுக்கோ, அவன் என்னென்ன பண்றானோ அப்பப்ப எனக்கு சொல்லு, ஏன்னா அவன் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவங்க அழுது இருக்க ஹீரோ பார்த்து கண் முடியவே இல்லை. அப்ப அவனோட மைண்ட்ல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நீ மட்டும் இந்த விளையாட்டுகள்ல தோத்து போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னோட டீம்மேட்ஸ் ஒவ்வொருத்தரையும் நான் கொல்லுவேன், அதுக்காக நீ தயாரா இருந்துக்கோ, உயிர் பழைக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. ஒரு தம்பி அந்த ஆள் எப்பவுமே இப்படிதான், முடிஞ்ச அளவுக்கு நீ தயாராகு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், பணம் ஒருத்தருக்கு தேவையா இருக்கும், பவர்ஃபுல்லான எனர்ஜி சக்திகள் பொண்ணுங்க இதெல்லாமே ஒருத்தருக்கு அடிப்படையா தேவையா இருக்கிற விஷயமா இருந்தாலும் நீ எதை இதுல சூஸ் பண்ணிக்கோ. எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும் என்னது அப்படின்னா சரிடா தம்பி, நான் உனக்கு ட்ரெயின் பண்றேன், கண்டிப்பா நீ நினைச்ச விஷயத்தை அடைஞ்சி உன்னோட டீம்மேட்ஸை காப்பாத்தப்பாரு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கண்ணு மூச்சு அவனு கண் மூட பார்த்தா ஏதோ ஒரு திரும்பி எறும்பு கூட மாதிரியான ஒரு விஷயமும் அவன் மேல வந்துட்டு அப்படியே அவனை குணப்படுத்துது. இவங்க எல்லாரும் பார்த்து ஷாக்கா வராங்க, என்ன இது? அதுக்கப்புறம் ரூம்ல பார்த்தா இந்த ஆள உட்காந்து ஃபீல் பண்ணிருக்கான். ஜென்சன் பைத்தியாண்டானியானா பக்கம் பசங்க வேகனான் கிட்ட, டேய் 2 நாள் ஆச்சுடா ஒண்ணுமா அவன் கண் முடியல. சரி எங்க இவா? அவளோட ரூம்ல தான். அவ ஏதோ ஒரு விஷயத்தை தீவிரமா யோசிச்சு இருக்கான். ஏன்னா யோன் ஃபேமிலிக்கு இந்த ஜிஞ்சோனா குழந்தை கூட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கதா சொல்றாங்க. வேகனும் இப்ப நடந்து வரும்போது என்னடா இது, அவன் பார்க்கவே வித்தியாசமா இருந்தான். அவன் பேரு பார்த்தா ஒரே மேசினோன்னு போட்டிருக்கு. அவன் ஒரு மேலே பார்க்க புயல் மாதிரி தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான். ஏய் தம்பி இங்க வான்னு சொல்ல, வாடா நீ அவனோட ஃப்ரெண்டு தானே. வயலைக்கு ஃப்ரெண்ட்ஸ்னாலே உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு அவனோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அவனோட லைஃப் டேஞ்சர்ல தான் இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுங்க. என்னது? ஆமா கொஞ்சம் இப்போதைக்கு மட்டும். நான் கண்டிப்பா உங்களை நம்புறேன், நீங்க யாரும் அவனை கொல்ல மாட்டீங்கன்னு. ஆனா பட் உங்களால எந்த விதமான பிரச்சனையும் நான் வரக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம நீயும் உன்னோட நண்பர்களும் இந்த ஃபேகை விட்டு வயலை விட்டு மறந்துட்டு போயிடுங்க வேறங்கண்ணா. ஆனா அந்தாண்டா நாளைக்கு கிளம்பிடுங்க, நீங்க சாக கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் சிகரெட் எடுக்க பார்க்க அது காலியா இருக்கு. வயலை சீக்கிரமா திரும்பி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அவனோட ஆப்போனன்ட் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவன் தெரியுமா? அவனாலே சமாளிக்க முடியலன்னு போது உங்களால எப்படி சமாளிக்க முடியும்? தயவு செஞ்சு இந்த இடத்துல கிளம்புங்க. அதான் விஷயமா, நான் இந்த இடத்துல ஷாப்பிங் போறேன், உங்களுக்கு என்ன சாப்பிட வேணுமா? அதுக்கப்புறம் அந்த சிகரெட் பிராண்டை வாங்கி வர சொல்றேன். இவனுங்களும் ஷாப்பிங் பண்ணிட்டு என்னடா இவ்வளவு மூட்ட முடியாது, இதெல்லாம் தோதி அதோட பெரும் பாடா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாருன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸும் நீ எதுவுமே பண்ணல கடுப்பேக்காது. என்ன இது கதையாகுது? இதெல்லாம் உன்னோட காசா? லைட் ஹவுஸோட காசு தானே இதெல்லாம்? வாய முறோட என்னோட பணம் தான்டா. உங்க அப்பங்காரன் பெரிய பணக்காரனா இருக்கனால நீ செலவு பண்ற மாதிரி கதை வர்றியா? நான்லாம் நம்ப மாட்டேன். வேகணும் டேய் ஒரு நிமிஷம் கவனிக்கிறான்னு சொல்ல இவனுக்கு தோத்தியா பேச, டேய் உங்க கிட்ட தான் பேசுறேன், என்னடா உனக்கு வேணும்? டேய் வயலோட நிலைமை இப்ப இருக்கிறத பார்த்து ரொம்ப மோசமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் அவனை வச்சு முன்னேறி போய் தான் திறனும். அது மட்டும் இல்லாம இப்போதைய நிலைமை வச்சு பார்க்கும்போது லம்பளையே இந்த இடத்த விட்டு போக சொல்றாங்கடா. அதனால கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவனுக்கு பாதுகாப்பா நம்ம தான் இருக்கணும். இப்படியே போச்சுன்னா நம்ம இந்த டவர் கிளைம் பண்ண முடியாம நிலைமை போயிடும். அதனால நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா வயல சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அதனால யாரும் இந்த டீம் விட்டு போக போறீங்களா? கண்டிப்பா நீ தான் இந்த போகணும், எனக்கு நான் அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு எப்படி இந்த டவரை கிளைம் பண்ணணும், அது அந்த வயல கூட சேர்ந்துதான். பைத்தியக்காரா எனக்கு அதே ஆசை தான்டா, ஏன்டா என் உயிர் எடுக்கல, என்ன மட்டும் போக சொல்றியா? அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வாய் வாத்திலே சண்டை போடுறாங்க. இருந்தாலும் உனக்கு இந்த இடத்துல ஓடணும் தான் நீ பாத்துன்னு இருக்க, எல்லா டைமும் ஓடி தானே இருக்க, உன்னால எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துல. ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனை தடுத்தேன். நம்ம எல்லாருமே வயலே கூட இருக்கணும்னு தானே என்னோட ஆசை. அவனை நம்ம பாதுகாத்து அவனை நம்ம முன்னோக்கி கூட்டிட்டு போகணும் இந்த டவரை கிளைம் பண்றதுக்காக. சில்வர் ஏர் மண்டேனும் கண்டிப்பா நம்மளோட டீம்மேட்ஸை காப்பாத்துறதுக்காக அவன் தண்ணியை ரொம்ப டேஞ்சரஸ்ல மாட்ட வச்சிருக்கான். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அவனுக்கு துணையா இருக்கணும். கேங்கும் எனக்கும் அதே தான். வயலை பத்தின எந்த விஷயமே எனக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம டவரை கிளைம் பண்ணணும்னா வயலைக்கு உதவி பண்ணணும். அதுக்கப்புறம் ரூம்ல பார்த்தா இவ்வளவு சோகமா இருக்கு. ஆமா என்னமா சோகமா இருக்கு? என்ன அந்த ஜிஞ்சோனாக்கும் உன்னோட ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைச்சுன்னு இருக்கியா? அது மட்டும் இல்லாம வயலை இப்போ நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம் நீங்களும் நினைச்சுன்னு இருக்கல. அதை பத்தில யோசனை இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால முன்னேறி போக முடியாது. நீ ஒரு பிரின்சஸ், அதுல முதல்ல நாக வச்சுக்கோ. உன்னால முடிஞ்ச ஹெல்ப்ப இவங்க எல்லாருக்கும் பண்ண பாரு, தப்ப மாத்த பாரு, புதுசா எதனா கத்துக்கோ. சரி
சரியா நல்லாவே புரிஞ்சுது. ஆனா அதுக்கு நீ இதே இடத்துல இருந்ததுன்னா எதுவும் உன்னால பண்ண முடியாது. அதனால உன்னோட ஃபேமிலி மிஸ்டேக்கை நீ மாத்த பாரு. நீ அந்த மாதிரி பண்றது மூலியமா தான் உன்னை நீ திருத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய தலைமைகளை நீ வளர்த்துக்கணும். ஆனா இன்னமும் நமக்காக யாரும் ஒன்னும் சமைக்கல அப்படின்னு அவன் கடைசியா ஒரு பிட்ட போட்டு போக ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் ஆயிட்டு இருக்காங்க. வயல என்னடா ஏந்திக்கலன்னு அவ்வளவு பார்த்து அவன் ஏஞ்சிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கருகிற ஸ்மெல் வர என்ன இது ஏதோ எரிகிற ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் கிச்சன் போய் பார்த்தா இவரை சமைச்சு போடுங்களா யார் இந்த வேலை பண்ணது? ஆஹா நீயா? ஆமாப்பா நான் தான் எரிச்சுன்னு இருக்கேன் இப்பதான் சாப்பிடணும்ன்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வயலோட ஃப்ரெண்டு மோட்டிவேஷன் பண்ணாங்க. என்னோட ஃபேமிலியோட தப்பு எல்லாம் நான் திருத்தணும்னா நான் முதல்ல என்ன மிஸ்டேக் பண்ணணும் அதெல்லாம் மாத்தணும். அது மட்டும் இல்லாம புதுசு புதுசா கத்துக்கணும். எனக்கு வராத விஷயத்துல கத்துக்கணும் தானே வேலைக்கு ஆகும். எனக்கு இதெல்லாம் சமைக்கலாம் வராது அதனால இது பண்ணுங்க. அப்படியே உன்னையாரி சமைச்சு வந்து பார்த்தா ரொம்ப கேவலமாக இருந்து சாப்பிடலாம். உன்னோட பக்கம் இவ்வளவு அழுகு ஆஹா எனக்கு சோறு வேணும் நல்ல சோறு வேகணும். வயலவே எப்படியாச்சும் நம்ம பாதுகாத்தணும். அவனோட டீம்மேட்ஸ் என்ன ஆனாங்கன்னே தெரியலையே. அவனோட பழைய டீம்மேட் எல்லாம் எங்க இருப்பாங்க? அப்படி நின்று யோசனைக்க பயிற்சிக்காரன் பாருங்க யாரும் நின்று யோசனை இருக்காங்க. உள்ள போறேன்னா நாங்க உள்ள போவோம் சொல்லி இவங்க உள்ள போக அங்க இவரு வந்து பாக்க டே யாரா இதை சமைச்சு வச்சிருக்கு என்ன இது சாப்பாடு அப்படி வித்தியாசமா பாக்குறாரு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற காமெடி எல்லாம் வேகணும்னு பார்த்து சிரிச்சுன்னு இருக்கேன். பரவாயில்ல இதுலயாச்சும் ஒத்துமையா இருக்குமே ரொம்ப. அதுக்கப்புறம் ஒரு லாதி பாப்பேன் ஜென்சோ கிட்ட வாங்கி வந்து கொடுக்குறான். என்ன மன்னிச்சிருங்க அவங்க காக்க வச்சதுக்கு. அந்த பிராண்ட் சிகரெட் பதில் நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நான் ஒரு பாதையில போறதுக்காக முடிவு பண்ணிட்டேன். ஃபேகோ 10 ஃபேமிலிஸோ ஜஹோடோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. நம்மளோட முடிவு தான் இதுல முக்கியமானது. அதனால வயலை விட்டு நாங்க போறது கிடையாது. வயலை கிட்ட நான் பேசிட்டு தான் போறேன். அது மட்டும் இல்லாம சாப்பாடு ரெடி ஆச்சு வந்து சாப்பிட்டு போங்கன்னு. அதுக்கப்புறம் அவனு கிளம்ப இதை அவனு சந்தோஷமா பாக்க அவன் கொடுத்த லாலி பாப்பா சாப்பிட்டு பாக்குறான். வா சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் புக மாட்டோமா ஒரு இவனும் காரக்கா நீ தானே அவனு வெளியே வர மாஸ்டர் நீங்க சொன்ன வேலையில எந்த விதமான மாற்றமும் இல்ல. விடு எனக்கு இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து எனக்கு சின்ன சின்ன கண்டிப்பா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். மத்ததான் இல்லைன்னா என்கிட்ட விட்டுறீங்களா? அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வானமும் இடி இடிக்குது. சரி காரக்கா இந்த இடத்துல நம்ம இருக்குது ஒருத்தருக்கு பிடிக்கல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியறதுக்கு முன்னாடி வா வெளியே போய் பேசுவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரகசியமா ஒரு போர்ட்டல் மூலமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இவனுங்களை ரகசியமா பேசுறானுங்க. போறதுக்கு முன்னாடி வேக்னன் என்ன மன்னிச்சிடு டின்னர் சாப்பிட என்னால வர முடியாது. வேலை எப்படி பண்ணி இருக்குது கொடுத்தது எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்கு சார். சில இடத்துல சரியா இருக்கு சில இடத்துல ரொம்ப ஹையரா இருக்கு. ஓ இதான் உண்மையா மாஸ்டர்? ஆனா ஃபைனலி நமக்கு ஒரு வெப்பன் கிடைச்சிருச்சு ஜஹாட கொல்றதுக்கு. நீங்க அதை ஏத்துக்க கூடாது. இன்ஸ்டன்டா கட்டாயமா ஷெல்டர் ஆஃப் பீப்புள்னு சொல்ல போறவங்களுக்கு வயலே கண்டிப்பா தேவைப்படும். புதிய டீம்மேட்ஸோட நான் தான் உனக்கு சொல்லிட்டல நான் வயலவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ இதை சொல்றதை பார்த்தா என்ன நம்ப மாட்டோம் போலயே. இல்ல அப்கோர்ஸ் நீங்க பண்ணுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மோசமான ரூமர்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட எமோஷன்ஸ்னால நீங்க நிறைய மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு சிரிப்பு தான் வரல. ஒன்னு புரிஞ்சுக்கோ என்னோட ஃபேமிலி ஃபேக்ல ஜாயின் பண்ண வச்சாங்க. அதனால எனக்கு எந்த விதமான எமோஷன்ஸும் இப்ப கிடையாது. இப்ப வயலுக்கு நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் நிறைய ஹாஸ்டேஜ் தான். அதனால நான் ஒன்னும் எமோஷன் ஆகலடா. ஓகே மாஸ்டர் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நீங்க இதை பாத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். என்னடா எதனா சாப்பிட்டு போலாமா? இல்ல என்ன மன்னிச்சுங்க என்னோட மாஸ்கை எஸ்காரத்தை கொண்டு நான் கழட்ட கூடாது. ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு ஆளை கூட நம்புற மாதிரி பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்ப. அவன் தனியா போகும்போது போகேன் ரெகுலர்ஸா கண்டுபிடி. அது ஒரு ரீசன்டா வந்த டீம்ஸ். ஓகே சார் யாருன்னா சஸ்பீஷியஸா தெரிஞ்சாங்கன்னா அவங்க எல்லாரையும் கொண்டுடு. நல்லாவே புரிஞ்சது லாடு அப்படின்னு இவனுக்கு கீழே இன்னொருத்தன் வேலை செய்யறான். இவனே இவனை போயிட்டு மாஸ்டர் சொல்ல இவனுக்கு கீழே ஒருத்தன் வேலை செய்யறதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் இவன் செஞ்ச சாப்பாடு இவங்க எல்லாரும் சாப்பிடல. அதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. வா சூப்பரா இருந்துச்சு. அவரோட சாப்பாடு சாப்பிடுறது இது வேற லெவல். பார்த்தா கேங்க சாமான் கலை விட்டுருக்காங்க. ஆமா எவ்வளவு வயலை பாத்துக்க சொல்லி நல்ல ஐடியா கொடுத்துங்க. அதனாலதான் நம்ம சாப்பிட முடியாம இந்த இடத்துல நல்லா நிம்மதியா இருக்கும். ஆமா அவ சாப்பாடுல யார் சாப்பிடுவோம் உண்மையில ஜீனியஸ் தான் சொல்லிட்டு இவங்க பேசினேன். பசங்க அப்பனா வேகனன் வயலுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறானா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேகனன் காமிக்க இந்த பொண்ணு கிட்ட அவன் வந்து உதவி கேட்கறான். ப்ளீஸ் கைட் பண்ணு என்ன பண்ணும் உண்மையை சொல்லு. நான் வயலோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்காக இது பண்ணும்? ஏன்னா உனக்கு மட்டும்தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்றது தெரியும். ஏன்னா நான் அதுக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம நீ தானே வயலோட சீக்கிரட்லாம் எங்கிட்ட சொன்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இவனுக்கு இவ சொல்ற மாதிரி இல்ல மழுப்புறா. அதனால இவன் லாலிபாப் ஒன்று வாங்கி கொடுக்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டா இருக்கு. சரி நான் சொல்றேன் நீ ஒரு ரெகுலர் தானே அப்பனா கண்டிப்பா உனக்கு இந்த ஒர்க் ஷாப்பை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆமா அது எல்லாமே ஐட்டம் உருவாக்குறது தானே. ஆமா அந்த இடத்துல பாக்கெட்ஸ் லைட் அவுட்ஸ் நீட்லெஸ் எல்லாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இந்த டவர்ஸோட ஐட்டம்ஸ் எல்லாமே ஒர்க் ஷாப்ல தான் உருவாக்குவாங்க. அது எல்லாமே ஒவ்வொரு பிரான்ச்சஸும் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்குமே மெயினா ஒரு 7 ஒர்க் ஷாப்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதுல ஒண்ணுதான் 30வது ஃப்ளோர்ல இருக்கு. ஒன்ஸ் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஏ ரேங்க் ரெகுலர்ஸ் அந்த இடத்துல ஒன்னா கூடி பேட்டில்ஸ் போறது மூலமா ஐட்டம்ஸை வெளிப்படுத்தி காமிப்பாங்க. இது பேட்டில் ஃபார் ஐட்டம்ஸா? ஆமா ரெகுலர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் எதிராக அவங்களோட ஐட்டம்ஸை பயன்படுத்தும் போது வின்னர் யாரோ அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதை நாங்க ஒர்க் ஷாப் பேட்டில்னு சொல்லுவோம். ஒர்க் ஷாப் பேட்டிலா அடுத்தது நடக்க போறதே கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான். அதனால நீ அந்த 2 வருஷத்துக்காக காத்துனரு. அந்த இடத்துல வேணா கண்டிப்பா வயலோட ஃப்ரெண்ட்ஸை உன்னால மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறானுங்க. அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள 30வது ஃப்ளோருக்கு போகணும். அதுக்கப்புறம் பக்கம் இன்னொரு பக்கம் ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா ஆசைறான். உங்க எல்லாரும் ஹாப்பியாக கண்டிப்பா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஒர்க் ஷாப் பேட்டில கலந்துப்போம் அப்படின்னு வேற என்ன சொல்ல இப்ப ஹீரோவோ கண் முடிக்கிறான். அதோட ஈட்டத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த விலைக்கு போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க விலைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே தரமா இருக்கும். சண்டெல்லாம் வேற லெவல் தான். அதுல பிஜிஎம்ல ஸ்டார்டிங்ல போட்டு அசைத்திருப்பானுங்க சண்டை போடும்போது. ஆனா அந்த மேஜினோன்றவன் பயங்கரமான ஆளா இருந்திருப்பான். அவனை செல்வரார் மாட்டேன்னு பார்த்துட்டு ஷாக் ஆவான். அவனை யாருமே தொட முடியாது. இருந்தாலும் நம்ம வயலை மட்டும் அதான் நம்ம பாம் அவன் சின்ன கீரல் போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிட்டு இவனுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில இவனை கண்காணி சொல்லிப்பான் அவனோட ஆளாமிச்சு. இதுக்கப்புறம் உண்மையில தரமா போக போது பொறுத்திருந்து எல்லாரும் பாருங்க. சரிங்க நம்ம தொடர்ந்து வீடியோ முடிச்சுப்போம்.